Sri Gurubhyo Namaha. See, we are on the 23rd of December, 2024. I want you to visualize 23rd of December, 2025. Just visualize sometime in the evening. இப்போ நம்ம 24வது வருஷம் 2024ல் டிசம்பர் 23rd இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. 10th students, you all want to have a group of your choice, computer science, biology, or whatever group. And as far as the plus 2 are concerned, or 12th and plus 2 are concerned, all of you want to be in the best college or not? Yes or no? Yeah? And those who are in the biology group, you want to be in the best of the medical colleges? Yes or no? So visualize பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 24வது வருஷம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியில் இருக்கோம். ஒரு வருஷம் கண்ணை மூடி திறக்கிற வழிக்கு ஓடி போயிடும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1st January இப்போ தான் வந்த மாதிரி எல்லோரும் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ விஷ் பண்ணுமா இல்லையா? போனது தெரிஞ்சுதா? அதே மாதிரி அடுத்த ஒரு வருஷம் ஓடிடும். சப்போஸிங் லோவர் கிளாஸில் இருக்கோம், நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இருக்கோம், 9th ஸ்டாண்டர்டில் இருக்கோம், 4th 5th இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் போனாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்குது நமக்கு. எஸ் ஆர் நோ? ஆனால் இந்த ஒரு வருஷன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எதனால் இத்தனை மீட்டிங் உங்களோட நான் போட்டு சொல்கிறேன் அப்படின்னா, காலம் போனால் திரும்புவதில்லை. ஒரு வருஷம் போனது தான். அதனால தான் நம்ம பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரையில் நான் அடுத்த மீட்டிங் 9th ஸ்டாண்டர்டோட ஒரு மீட்டிங் வச்சுக்க போகிறேன். 9th 10th +1 +2ன்றது உங்கள் வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு வருஷம். பல பேர்கள் பல கருத்துக்கள் சொல்லலாம். மார்க் தான் முக்கியமா, மார்க் வாங்கினாலாம் சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் யதார்த்தமான ஒரு நிலையை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். மார்க்கு தான், இதில் ஒரு வித்தியாசமே இல்லை. தயவுசெய்து அந்த மிஸ்டேக் மாத்திரம் பண்ணாதீங்க. மார்க் இல்லாட்டா வரவே முடியாதா? படிப்பு இல்லை வரவே முடியாதா? வர முடியலாம். ஏதோ சில பேர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகியும் பெரிய பில் கேட்ஸாக வந்திருக்கலாம், இல்லை ஒரு பெரிய டெண்டுல்கராக வந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 100 பேர்கள் எடுத்துனீங்களான்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்னென்னா, யூ நீட் டு ஸ்கோர் தி ஹையஸ்ட் மார்க். மார்க் எதை உங்களுக்கு தெரியப்படுத்துது? உங்களுடைய மார்க்கு உலகத்துக்கு எதை தெரியப்படுத்துது அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காருன்னா அவர் கடுமையாக உழைச்சிருக்காரு, அவர் டிசிப்ளினாக இருந்திருக்காரு அப்படின்ற தகவலை உலகத்துக்கு சொல்லுது. ஸோ இந்த மார்க் வில் ஷோ யுவர் கன்சிஸ்டன்சி. த மார்க் வில் இண்டிகேட் யுவர் ஹேபிட்ஸ். த மார்க் வில் இண்டிகேட் யுவர் கான்சன்ட்ரேஷன். த மார்க் வில் இண்டிகேட் யுவர் ஃபோக்கஸ். த மார்க் வில் இண்டிகேட் யுவர் ஹார்ட் ஒர்க். The mark will indicate your attitude. The mark will indicate the way you manage your time. அதுதான் மேலே கேட்பாங்க. உங்களுக்கு வேலைகள்லாம் போகும்பொழுது நீ 500 மார்க்குக்கு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன்னா, தட் மீன்ஸ் யூ ஹவ் பீன் அ குட் ஸ்டூடெண்ட், யூ ஹவ் பீன் அ ஃபோக்கஸ்டு ஸ்டூடெண்ட், யூ ஹவ் பீன் அ டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட். ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க் வரும். ஸோ be very very focused. How many days are more for 10th standard? 65 days. இன்னைக்கு தேதி கழிச்சிரு. நாளிலேருந்து 49 நாள் தான், நாளிலேருந்து 64 நாள் தான். ஸோ become very 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 focused. I'll give you some constructive ideas நான் கொடுக்குறேன். Be very focused in the classroom. இப்போல்லாம் எல்லா போர்ஷனையும் முடிச்சிட்ருப்பாங்க, பல டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்ருப்பாங்க. அந்த ரிசல்ட் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஒர்க் ஆன் தட். இப்போ நம்ம 10th +2 ஸ்பெஷல் கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நேற்றுக்கு +2 சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பீங்க.
அதில் 1 or 2 ஆப்சண்ட் நான் கேள்விப்பட்டேன். நான் அந்த ஆப்சண்ட் ஸ்டூடெண்ட்டும் கலந்துக்குங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் 50 to 65 days will decide. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். உங்கள் பேச்சை குறைங்க, பாதிக்கு பாதி குறைங்க. இன்னையிலிருந்து ஒரு மௌன விரதம். என்ன மௌன விரதம் அப்படின்னா, படிப்பு தவிர வேறு எதுவுமே நான் பேச மாட்டேன். ஸ்பீச் வில் டிசிபேட் யுவர் எனர்ஜி. அனாவசியமாக பேசுனீங்களன்னா உங்கள் எனர்ஜி போயிடும். நாம் ஒன்று சொல்லுவோம், அதுக்கு எதிர் மறையாக ஒருத்தர் சொல்லுவார், மறுபடியும் பேசுவோம். தேவையில்லை. அந்த ஸ்பீச் நீங்கள் எங்கே வச்சுக்கலன்னா, யூ மே ஹாவ் அ ஸ்மால் குரூப் ஸ்டடி. யூ கேன் டூ தட். யூ கேன் ஈவன் வாலண்டியர் டு டீச். பை டீச்சிங் யூ லேர்ன். நான் ஏற்கனவே என்னுடைய முந்தைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். நான் உங்களை நம்பி தான் உங்கள் பேரண்ட்ஸு பணம் கட்டுறாங்க ஸ்கூல் பேரில். அந்த நம்பிக்கை என்னென்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்கன்றதுனால. தி நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தட் யூ ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இஃப் யூ ஆர் இன் த 10th standard, minimum 6 hours a day. If you are in the +2, minimum 7 hours a day. Please understand. அந்த 6 hours கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஆக்சுவலி எவ்ரி half an hour லாகின் பண்ணிங்களான்னா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்போ முடியும் உங்களாலன்னா, தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எழுதிட்டிங்களான்னா அந்த நேரத்தில் தேவையான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும். நான் அடிக்கடி ஒரு கதை ஒன்று சொல்லுவதுண்டு. இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடுடைய பக்கத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது. பல பேர்கள் அந்த பக்கம் போகிறாங்க வராங்க, அந்த பாறாங்கல்ல பார்க்குறாங்க. திடீர்னு ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு. அந்த பாறாங்கல் இடத்துல ஒரு அழகான மயில் சிலை இருக்குது. அந்த மயில் சிலைக்கு கீழே ஒருத்தர் சிற்பி உட்காந்துட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஆள் கேட்குறாரு அந்த சிற்பின்ட, ஏப்பா இந்த இடத்துல ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது, அந்த பாறாங்கல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. அந்த சிற்பி சொல்கிறாரு, அதுதாங்க இதுன்றாரு. என்னப்பா அந்த பாறாங்கல் தான் நான் பார்த்தேன், உனக்கு எப்படி மயில் இதில் வந்துச்சு அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பாறாங்கலை நானும் பார்த்தேன், நான் ஒன்றும் புதுசாக கொண்டு வரல. அந்த பாறாங்கல்ல மயில் இல்லாத மீதி கல்லெல்லாம் உடச்சி எடுத்துட்டேன், மீதி இருக்குது அந்த மயில் தான். ஆக மொத்தத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அடுத்த வருஷம் நீங்கள் 10th அடுத்த வகுப்புக்கு 11th நல்ல குரூப் வேணும்னா அந்த குரூப்புக்கு போக வேண்டிய வேலைகளை தவிர மீதி எல்லா வேலையும் எடுத்துடுங்க, வடிகட்டி எடுத்துடுங்க. அதே மாதிரி +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அடுத்த வருஷம் இந்த 23 டிசம்பர் மாதம் நீங்கள் ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ்லேயோ நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ நல்ல ஒரு பிகாமோ என்னவோ வாட் எவர், நீ எந்த ட்ரீமை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஒரு நிலைக்கு போக வேண்டிய செயல்களை தவிர மீதி செயல்கள் எல்லாம் எடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போது இந்த போலிவாக்கத்தில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம திருத்தணி போகணும் அப்படின்னா நம்ம ஸ்கூலு சுத்தீரம் பார்த்திங்களான்னா நிறைய சாலைகள் இருக்குது, நிறைய ரோடெல்லாம் இருக்குது. நீ எந்த ரோடையும் போக மாட்டேன். எந்த ரோட்டில் போனால் உனக்கு திருத்தணி போக முடியும், அந்த ரோட்டில் போவியா இல்லையா? எஸ் ஆர் நோ? சேம் பிரின்சிபிள். ரிமூவ் தி unnecessary and you'll have the time for the necessary. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நாங்கள் எல்லோரும் கூட உங்கள் ஏஜில் தாண்டி தான் நான் வந்தோம். ஆனால் நாங்கள் உங்கள் ஏஜில் இருக்கச்ச இத்தனை சவால்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. இப்போ நிறைய சவால்கள் அதிகமாகிடுது. இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகிடுது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யுவர் ஃப்யூச்சர் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கூல். யுவர் ஃப்யூச்சர் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டீச்சர். Your future is not in the hands of your parents. Your future is not in the hands of the chief minister, prime minister, or anybody, president or anybody. It is in your hands. Because your hand is going to hold the pen. Your hand is going to write the answer. Your time is going to decide the fate. Please understand. I will continue to talk to you every day. When I come, I will spend this 15 minutes with you. Okay, I'll tell you 2 more stories before I complete this. எது ஒன்று அடையணும்னாலும் எதையானா ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும்.
ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் ஒரு கடவுள் சிலை இருக்குது. தினம் அபிஷேகம் பண்ணுறாங்க, பூவை சாத்துறாங்க, சந்தனத்தை சாத்துறாங்க. நிறைய பேர் இந்த அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, கற்பூரம் ஏற்றுறாங்க. அந்த சிலைக்கு எதிர்த்தில் போல் இன்னொரு ஒரு கல் இருக்குது. அந்த கல் இந்த சிலையை பார்த்து கேட்டுதான், பாருங்கள் உங்களுக்கு வந்து வாழ்வை, நாம் 2 பேரும் ஒரே மலையில் தான் இருந்தோம், ஒரே இடத்துல தான் நம்ம இருந்தோம். இன்றைக்கி உங்களை நிற்க வச்சு உங்களுக்கு மாலை போடுறாங்க, சந்தனத்தில் போடுறாங்க, கற்பூரத்தை எடுக்கிறாங்க, வரவனா கண்ணில் ஒத்திக்கிறாங்க. ஆனால் நான் பாரு என்ன நிலையில் இருக்கேன், வெளியில் யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. என்ன வித்தியாசம்? 2 பேரும் ஒரே கல் தானே, உனக்கு எப்படி எந்த வாழ்வு வந்துச்சு? அந்த சிலை சொல்லித்தான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியுமா? 2 பேரும் ஒரே கல் இருந்து கரெக்டு தான், 2 பேரும் ஒன்றா தான் இங்கே வந்தோம். ஆனால் என் உடம்பை எவ்வளவு உளியை வச்சு அடித்தாங்க தெரியுமா? நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த உளியை வச்சு அடித்து சரி இதோடு விட்டுட்டாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் 48 நாள் தண்ணியில் முக்கிட்டாங்கப்பா, என்ன மூச்சு விட முடியல, அதையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை நெல்லில் போட்டு 48 நாள் வச்சாங்க, அதையும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பொறுத்ததுனால தான் இந்த நிலைமை எனக்கு வந்துச்சு. நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணேன்ட்டு என்னோட கம்பேர் பண்ணிக்கிறேன்னு கேட்டுதான். சில பேசுமா அதெல்லாம் வேணாம். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் யுவர் டீச்சர்ஸ், ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் யுவர் பேரண்ட்ஸ். என்ன டெஸ்ட் இருந்தாலும் போங்க, என்ன ஸ்பெஷல் கிளாஸ் கூட்டாலும் போங்க. கோஆப்ரேட் பண்ணால் தான் உங்களுக்கு அது உண்டான பலனை கிடைக்கும். ஒன் மோர் ஸ்டோரி ஐ வாண்ட் டு கிவ். ஒரு சிற்பி இருக்கார். அந்த சிற்பி ஒரு அழகான சிலை வடிக்கணும்னு பல இடங்களில் போய் தேர்றாரு, மலையாக போய் தேர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மலையில் போயிட்டு ஒரு பாறாங்கல்லை எடுக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பாறாங்கல் கிடைக்குது. இந்த 2 பாறாங்கல்லையும் எடுத்துகிட்டு வராரு, தன்னுடைய சிற்ப கூடத்திற்கு கூட்டுட்டு வராரு. தன்னுடைய சிசில் அண்ட் ஹேமர் எடுத்துக்கிட்டு உளி எடுத்துக்கிட்டு வடிக்க ஆரம்பிக்க கல். அந்த கல் அசைஞ்சே கொடுக்கல, அந்த கல் கோஆப்ரேட்டே பண்ணலை. கையில் தான் அடி வாங்கி படுறது தவிர அது ஒன்றும் அதுலேருந்து உடைக்கிற மாதிரி தெரியல. நீ என்ன அடிக்கிறது, நான் என்ன வளைஞ்சு கொடுக்குறதுன்ற நிலையில் உடனே சி அப்படின்னு அந்த பாறாங்கல்லை விட்டுட்டு அடுத்த பாறாங்கல்ல செதுக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்படிலாம் நினைக்கிறாரோ அப்படிலாம் அது உடையுது. இந்த இடத்துல வேணான்னா அந்த இடத்துல வேணா போயிடுது. அவர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அவருக்கு. அந்த சந்தோஷம் காரணமாக அழகான ஒரு சிலை கிடைக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. என்ன நம்ம மாரல் ஆஃப் தி ஸ்டோரி, இவர் அந்த சான்ஸ் அவைல் பண்ணிக்கலை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவைல் பண்ணிக்கலை. என்ன காரணத்தினாலேயோ அந்த பாறாங்கல்லை கோஆப்ரேட் பண்ணிட்டு அழகான சிலையாகிடுச்சு. ஸோ கோஆப்ரேட் பண்ணுங்கள். எது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ, அனாவசியமான பேச்சு வேணாம். தூக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. ஒரு அளவுக்கு 7 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக தேவை. நீ எத்தனை மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கேன்றது முக்கியம் இல்லை, முழிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்ன செய்கிறேன்றது முக்கியம். எத்தனை மணிக்கு நீ காலையில் எழுந்திருக்கிறதே முக்கியம் இல்லை, எழுந்ததுக்கப்புறம் நீ என்ன செய்கிறேன்றது முக்கியம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் இன்றைக்கி இட்ஸ் டிக்கிங். தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. இஃப் யூ ஆர் நாட் பீன் சீரியஸ் ஆல் தீஸ் டேஸ், பி சீரியஸ் நவ். The next 49 days and 64 days will decide your fate. Right? என்ன இப்போ ஐ மே ஆஸ்க் அவர் டீச்சர்ஸ் டு கிவ் யூ, பெருமாள் மாஸ்டர் நான் சொல்லுவேன், நான் கேட்பேன், நான் 3 மணி நேரம் டெஸ்ட்டு வீட்டிலேயே கொடுங்கன்னு சொல்லுவேன். ரைட்? அது வீட்டில் ஒரு சீல்டு கவரில் கொடுக்குறாங்களா, 10 மணிக்கு அந்த சீலை உடச்சி 1 மணிக்கு வீட்டில் ஹோம் டெஸ்ட் எடுங்க. இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் யூ வில் நாட் ரிக்ரெட். You will not regret. You will regret only when you get your mark which is low. நம்ம நினச்ச கிடைக்கலையே, சீட்டு கிடைக்கலையே, நம்ம கிடைச்ச மெடிக்கல் காலேஜ் போக முடியலையே, நம்ம நினச்ச இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியலையே, அந்த குறை உங்களுக்கு வரக்கூடாதுன்னா யூ ஷுட் பி வெரி வெரி மச்சுவர். ஓகே? அனாவசியமாக வெளியில் போய் சாப்பிடாதீங்க. இந்த நேரத்தில் எல்லாம் ஐ டோன்ட் நாட் நோ, நாங்கள் என்ன பண்ணுவோம், வேப்பிலை, மஞ்சள், இதை நாங்கள் அரைச்சி அந்த இதை நான் கொடுப்பேன், வந்து சாப்பிடுங்க மோரோடு. என்ன ஆகும் உங்களுக்கு, என்ன ஆகுன்னா
உங்களுக்கு அந்த மீசில்ஸ் எல்லாம் வராது. வில் இன்ட்ரடியூஸ் இட் தோஸ் ஆர் வில்லிங். ஏன்னா இந்த நேரத்தில் மீசில்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளியில் போய் தானே சாப்பிட்டுட்டு ஸ்டொமக் அப்செட் ஆகிடுத்தானே 1 நாள் 2 நாள் நீங்கள் ஜுரம் வந்தால் மட்டும் போயிடுச்சு. இந்த 50 நாள் இந்த 2 நாள் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். டோன்ட் அட்டெண்ட் அன்னெசரி மேரேஜஸ். ஒரு துறவரம் போல் இந்த 50 நாட்கள் 60 நாட்கள் நீங்கள் வச்சுக்கோங்க. இட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.